வாங்க இந்த ஷார்ட்ஸ்ல நண்டு ரசம் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி தமிழ் ஆடியோவோட வீடியோ வேணும்னா யூடியூப் வீடியோஸ்லயே போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் தரேன். இதுல எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் இடிச்சுதான் சேர்த்திருக்கேன். நண்டுல இருந்து மல்லி மிளகு வரைக்கும் எல்லாத்தையும் இடிச்சு சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் நீங்க முழுசாவும் போடலாம், ஆனா அதையுமே நான் தட்டியே சேர்த்துட்டேன். எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்துல போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பெல்லாம் போட்டுட்டு நீங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 கொதி விட்டீங்கன்னா போதுங்க. நண்டு சீக்கிரம் வெந்துரும். இப்ப இந்த தக்காளி பட்டம் பாத்தீங்களா, புளிக்கரசலும் நீங்க போடலாம், இல்ல தக்காளி பாதி புளிக்கரசல் பாதியும் போடலாம். ஆனா நான் ரெண்டும் போடல, நான் தக்காளி மட்டும் போட்டுட்டேன். பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு, கலந்து விடுங்க. பாருங்க இப்பதான் அடுப்பை பத்த வச்சிருக்கேன். கலந்து விட்டுட்டு கொதி விட ஆரம்பிச்சிருங்க. நீங்க சளி பிடிச்சிருக்கும் போது சாப்பிடுங்க. முகத்துல கோத்திருக்க அந்த நீரெல்லாம் வடிஞ்சிரும், நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கும். சளி பிடிச்சிருக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த சிட்ரசின் செய்யற வேலையை அதுவும் செய்யும். நல்ல சளியை அரெஸ்ட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.